ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோடிஷினி ரீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிப்பின் நாயகன் சூர்யா சாரோடைய மஸ்ட் வாட்ச் டாப் 10 மூவிஸ் பார்க்க போகிறோம். இது என்னோடய சஜஷனில் மூவிஸு ரிலேட் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட மூவிஸ் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சூர்யாவோட படம்னா ஜஸ்ட் மாஸ் இல்லை, ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ், எமோஷன் எவ்ரிதிங் மிஸ் ஆகிருக்கும். இங்கே நான் உனக்கு சூர்யாவோட மஸ்ட் வாட்ச் டாப் 10 மூவி லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் மூவிஸ் இருக்கா இல்லையான்னு லிஸ்ட்டில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க நம்ம சூர்யாவுடைய மஸ்ட் வாட்ச் மூவி லிஸ்ட் என்னென்னு பார்ப்போமா. டாப் 10ல் பார்க்க போகிற மூவி என்னென்னா ஆயுதெழுத்து. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ண பொலிட்டிக்கல் ட்ராமா. சூர்யா அக்கா மைக்கேல் வசந்த் கேரக்டர் ரவுடி இல்லை, நல்ல மனுஷனாக உள்ள மிடில் கிளாஸில் ஒரு ரூத்லெஸ் யூத். மல்டி ஹீரோ படம்னாலும் சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன் வேறு லெவல். சீரியஸ் கண்டென்ட். ஆர்டினரி படம்னா சூர்யா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்க்க இது மஸ்ட் வாட்ச் மூவி. அடுத்து நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். விஜய் ப்ளஸ் சூர்யா காம்போ. பட் சூர்யா கேரக்டருக்கு ஒரு சப்டைட்டில் எமோஷன் இருக்கும். காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் மிக்ஸ். சூர்யா ஃபேனா உங்களோட சைல்ட்ஹுட்டில் டிவியில் ரிப்பீட்டாக பார்த்துருக்கிற படம் இதாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக மாஸ் எமோஷன் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும். அதெல்லாம் மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் இன்க்ளூடிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 8th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா நந்தா. பாலா டைரக்ஷன், இன்டெரக்ஷன் கேரக்டர், ஹார்ட் ஹீட்டிங் ஸ்டோரி. ஜெயிலில் இருந்து வெளியே வந்து ரவுடி மாதிரி தெரியும், பட் ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்ட். மதர் சென்டிமெண்ட்டில் உரிச்ச படம் கேரக்டர், சூர்யாவோட கேரக்டர். இதுதான் ஆக்சுவலி சூர்யாவுக்கு கரியரில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த படம்னா நந்தா படம் தான் சொல்ல முடியும். ஸ்க்ரீனில் பார்த்தா நீங்கள் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டர் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்க்கும்போது இது டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச். அடுத்து நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா வாரணமாயிரம். கௌதம் மேனன் டைரக்ஷன், சூர்யா டபுள் ஆக்ஷன், அப்பா பையன், லவ் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபாதர் சன் பாண்டிங் எல்லாம் கன்வர் பண்ணலாம். சூர்யாவோட பிசிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எமோஷனல் சீன்ஸ், ரொமான்டிக் போர்டன்ஸ் எல்லாம் சூப்பர். இன்னும் கூட ரொம்ப பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா அது வாரணமாயிரம் மூவி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா கஜினி. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் கான்செப்ட், ஹெவி ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஸ்ட்ராங் லவ் ட்ராக். சூர்யாவோட சஞ்சய் ராமசாமி கேரக்டர், கிளைமேக்ஸ் ஸ்க்ரீமிங், ஆக்ஷன் பிளாக்ஸ், இன்ஸ்டன்ட் கூஸ் பம்ப்ஸ் கமெரிக்கலி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்குற படம். மாஸ் ப்ளஸ் கண்டென்ட் மிக்ஸ்னா என்னன்னு காட்டக்கூடிய ஒரே படம்னா அது கஜினி படம் தான். அடுத்து நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா காக்க. சூர்யா அன்பு செல்வன் ஐபிஎஸ், ஒரு நோட்டபிள் போலீஸ் ஆஃபீஸர். ஸ்டைலிஷ் போலீஸ் கெட்டப், இன்டென்ஷன் லவ் ஸ்டோரி, ரிலேஷன் ஆக்ஷன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காப் ஃபிலிம்ஸில் இது ஒரு மூவி கண்டிப்பாக இருக்கும். சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆட்டிடியூடு, சைலண்ட் ஆங்கர் அதுதான் ஃபுல் படத்துலையும் கரியர் பண்ணுது. கோப் ரோலில் சூர்யாவுக்கு வேறு லெவல் ரெஸ்பெக்ட் கொடுத்தது படம் இதுதான். அடுத்து நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா இது ஒரு ஓடிடி ஃபிலிம். ஆனால் இருந்தாலும் தியேட்டர்ஸில் வந்திருந்தா படம் பேருவான படமாக இருக்குது. அதுதான் ஜெய்பீம். கண்டென்ட் வேஸ், சோசியல் மெசேஜ் வேஸ். சூர்யா கரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். அட்வொகேட் சந்துருவா ப்ளே பண்ணுற சூர்யா ரியல் லைஃப் பேஸ்டு ஸ்டோரி, ட்ரிபிள் பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் சீக் பண்ணுற கான்செப்ட்டு, சப்டைட்டில் ஆக்டிங்கு, கண்ட்ரோல்டு ஆங்கர், பவர்ஃபுல் டைலாக்ஸ் அவ்வளோ லோடில் இல்லாமல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். சீரியஸாக சினிமா சோசியல் ட்ராமா பிடிக்கிற ஆடியன்ஸுக்கு இது மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த படம் வந்திருந்தா தேட்டரில் சூர்யாவோடைய கெரியர் லெவல் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கு கண்டிப்பாக. அடுத்து நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற படம் என்ன, இதுவும் ஒரு ஓடிடி ஃபிலிம் தான். அது சூரரை போட்டு ரியல் லைஃப் இன்ஸ்பயர்டு ஸ்டோரி. ஏர் டீக்கன் ஃபவுண்டர், ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணுற ட்ரீம் சூர்யா நெடுமாறன் ராஜநகம், மாறா மோட்டிவேஷன், ஆங்கர், ஃப்ளூட்ரபிளி எவ்ரிதிங் மிக்ஸ்டு கேரக்டர், இன்ஸ்பயர்ஸ் எமோஷ்னலாக இருக்கும். கிளைமேக்ஸில் டியர்ஸ் வரும் லெவல் பர்ஃபார்மன்ஸ். படம் முடிஞ்சதும் நீங்கள் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிக்கிற லெவலுக்கு இருக்கும். இந்த படமும் தேட்டர் மிஸ் பண்ணிச்சு கொரோனா டைமுங்காட்டி. இந்த 2 படம் வந்திருந்தா சூர்யா கரியர் இன்னுமே மேலே போயிருக்கு நல்ல லெவலில். அடுத்து நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற படம் என்னென்னா 24. டைம் ட்ராவல் கான்செப்ட், சயின்டிஃபிக்ஸலி ட்ரிபிள் ரோல். சூர்யா ஹீரோ, வில்லன், சயின்டிஸ்ட், எஸ்பெஷலி வில்லன் ஆத்திரிய கேரக்டர் மாஸ் பண்ணியிருப்பாருப்பா. இந்த வீல் சேரில் இருந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸாக தெரியும். மேக்கப், கெட்டப், வேரியேஷன், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் சூர்யா ஃபுல்லாக அளப்பாக வச்சுருக்கும். கமெரிக்கலி சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னு காட்டிய கூடிய படம்.
சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 24 மூவி. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம 2 படம் பார்க்க போகிறோம். இது என்னோட செக்ஷன்ஸில் 2 படம் வச்சுக்கிறேன். அதில் உங்களுக்கு அந்த படம் 2 படமே பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 1 பார்க்க போகிற படம் என்னென்னா சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட். துரை சிங்கம் கேரக்டர் பியூர் மாஸ் டயலாக் டெலிவரி, ரூல் காப் ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், ஃபுல் தேட்டரில் விசில் பறக்க தெறிக்க விட்ட படம்னா சிங்கம் படத்தை கண்டிப்பாக சொல்லலாம். கமர்ஷியல் மசாலா சூர்யா பீக் ஃப்ரம் இதில் இருந்து தான் ஆனாரப்பா. கோவிலில் பிறந்து மாறி ரெஸ்பெக்ட் கொடுக்குற போலீஸ் ஹீரோ இமேஜ் சூர்யாவுக்கு இந்த படம் தான் கொடுத்தது இருக்குது. அடுத்தது நம்பர் 1 இன்னொரு படம் பார்க்க போகிற படம் என்னென்னா அடுத்து நம்பர் 1ல் இன்னொரு படத்தை பார்க்க போகிறது அயன். இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இது பயங்கரமான ஒரு சூப்பர் படம். சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே, மாஸ் அண்ட் எமோஷன் பேலன்ஸ், சூப்பர் பிஜிஎம் அண்ட் சாங், டெக்னிக்கல்ஸ், விஷுவலு எல்லாம் சூப்பராக இருக்கும். அதை விட அந்த ஒரு சீக்வன்ஸ்னால் ஏர்போர்ட் ஸ்மக்லிங் இன்ட்ரோ சீனு, ட்ரெயினில் நடக்கிற ஸ்டண்ட்டு, ஆஃப்ரிக்காஸ் ஃபைட்டு, கிளைமேக்ஸில் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் பிளாஸ்டான படத்தில் இது ஒரு பயங்கரமான படம். அந்த இயர்லேயே டாப் மூவினா அது கண்டிப்பாக சொல்ல முடிகிற ஒரே ஒரு படம்னா அது வந்து கண்டிப்பாக அயன் படத்தை தான். அந்த வருஷத்தில் அயன் படம் மட்டும்தான் ஹிட்டே ஆனது. ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம சூர்யா ஃபஸ்ட் டாப் 10 மூவிஸ். நீங்கள் இதில் எத்தனை படம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க? உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் சூர்யா படம்னா என்னென்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.